தாவேக்காவை ஆதரித்தாகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றார். ஆனால் அந்த முடிவு நானாக எடுத்ததல்ல, திமுகவே என்னிடம் திணித்த முடிவுன்னு அப்படி ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு பாக்குறேன். என்னதான் திருமாவுக்கு பிரச்சனை? இப்ப வன்னியரசு அமைச்சராகி விட்டார், தலைவராக இருக்கிற திருமா வெறும் எம்பியாக இருந்து கொண்டு இருக்கிறார். எந்த இடத்துல அவருடைய எந்த கால் பதிந்திருக்கிறது அப்படிங்கிறது யாருக்குமே புரியல. மற்றவங்களுக்கு புரியலைன்னா பரவாயில்ல, திருமாவளவனுக்காக அது புரிந்திருக்க வேண்டும். அவருக்கும் புரியவில்லை என்பதுதான் சோகத்திலும் சோகம். Some other friends like India, it has 1.4 billion people. அமெரிக்கா இல்லைன்னா என்ன, மிகப்பெரிய சக்தி மிக்க நாடு இந்தியா, அதனுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறார்னா சர்வதேச அரங்கத்துல இந்தியாவுடைய மதிப்பை மோடி எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். திருமாவளவன் மாற்றி மாற்றி பேசுகிறாரே. திருமாவளவன் பெரும் குழப்பத்தில் இருக்கிறார். ஆரம்பத்துல தாவேகாவுக்கு உள்ளே வந்தபோது நான் திமுக கூட்டணியில் தொடர்கிறேன், ஆனால் தாவேகாவுக்கு ஆதரவளித்தார். தாவேகா அமைச்சரவையிலேயே தன்னுடைய இளவல் ஒருவரை அமைச்சராக்கினார். அதுக்கப்புறம் அமைச்சரானதுக்கு பிறகு திடீர்னு புதிய தலைமுறையில பேசுறப்போ என்னுடைய ஆதரவை நான் எப்போது வேண்டுமானாலும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும், நான் நினைத்தால் எப்போது வேண்டுமானாலும் தாவேகா அரசுக்கு ஆதரவில்லை என்று சொல்ல முடியும், அப்படிப்பட்ட அரசியலை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப ஒரு வீர தீரத்தோட முழங்கினார். ஏன்னா திருமாவளவன் கூட்டணியில ஆதரவு தந்துகிட்டே நாங்க திமுக கூட்டணின்னு சொல்றாரு. பிரியன் சொல்றாரு, திருமாவை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னாரு. ஏன் அது அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடாதா? இன்னைக்கு அமைச்சரவை இருந்தாலும் கூட நாங்கள் டிட்டாச்சாக இருக்க முடியும். நாங்கள் அமைச்சரவை இருக்குங்கிறது ஜஸ்ட் வி எக்ஸ்டெண்டட் அவர் சப்போர்ட். உங்கள் ஆட்சி அமைக்கிறது நாங்கள் ஆதரவு தந்தோம், அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறீங்க, உங்களை ஒரு அமைச்சரவை சேர்த்துக்கிறேன்றீங்க, அவ்வளவுதான். எந்த நேரத்தில் நாங்கள் அமைச்சர் கூட வெளியே வரலாம்ல, வர முடியாதுங்கிறது என்ன இருக்கு? மினிஸ்ட்ரியில் சேர்ந்துட்டோங்கிறதுனாலே நாங்கள் அந்த கூட்டணியில் சேர்ந்துட்டோன்னு அர்த்தம் கிடையாது. அப்புறம் இப்ப திடீர்னு தாவேகா தலைமையில அந்த தாவேகாவை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளுடைய கூட்டம் நடந்தது. விஜயும் அதுல பங்கேற்றார். அது தாவேகா தலைமையிலான கூட்டணி அமைப்பதற்கான ஒரு கூட்டம். அதுல திருமாவும் பங்கெடுத்தார். பங்கெடுத்து விட்டு ஆனால் இன்னும் கூட்டணி அமையவில்லை அப்படின்னு அவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். நாங்க அமைச்சரவையில் சேர்ந்த உடனே இன்னொரு கூட்டணியில் சேர்ந்துட்டோன்னு அதுக்கு பொருள் இல்லை. அது நான் ஏற்கனவே அதில் சொல்லிட்டேன். அமைச்சரவையில் இடம்பெற்றாலும் கூட நாங்கள் தாவேகா கூட்டணியில் இணைந்து விட்டோம் என்று சொல்லுவதற்கு அதிகாரபூர்வமான எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை என்ற கருத்தை சொல்லியிருந்தேன். இப்போது ஜூலை 1ஆம் தேதி கூட்டணி தொடர்பாகத்தான் முதலமைச்சர் ஆதரவு நல்கிய கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினார், பேசினார், கலந்தாய்வில் பங்கேற்றார். ஆனால் அந்த கூட்டத்தில் இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை. ஆகவே அதன் பொருள் என்ன? இன்னும் தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமையவில்லை என்றுதான் பொருள். இதுக்கு மத்தியில இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் விருது வழங்கும் விழா ஒன்று நடைபெற்றது. அதுல திருமாவளவன் பேசி இருக்கிறார். அதுல பேசின திருமாவளவன் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, நாங்க டிஎம்கே கூட்டணியை விட்டு வெளியேறவில்லை, ஆனால் டிஎம்கே கூட்டணியை விட்டு விசிக வெளியேறி விட்டது என்று முதலில் சொன்னவர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்போ எங்கள் கட்சியிலிருந்து ஒருவரை திமுக தூக்கியதோ அப்போதே விடுதலை சிறுத்தைகளுடன் கூட்டணி இல்லை என்று திமுக முடிவு செய்து விட்டது. விடுதலை சிறுத்தைகளுடன் திமுகவுக்கு கூட்டணி இல்லை என்பதை முதலில் சொன்னது ஸ்டாலின் தான். அந்த ஸ்டாலின்கிறத கூட முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு ரொம்ப நக்கலா நையாண்டியா சொல்லி இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி விடுதலை சிறுத்தைகளில் இருந்து ஒருவரை அழைத்து கட்சியிலே இணைத்த போதே திமுக தலைமையே சொல்லுகிறது, விடுதலை சிறுத்தைகளோடு எங்களுக்கு உறவில்லை என்று. நானா சொன்னேன்? விடுதலை சிறுத்தைகளோடு கூட்டணி இல்லை என்ற அறிவிப்பை செய்தது யார்? பெருமதிப்பிற்குரிய மேனாள் முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான். அல்டிமேட்டா என்ன அப்படின்னா, நாங்கள் தாவேகா கூட்டணியில் இருக்கிறோம்னு சொல்ல போகிறார். ஆனா அதையும் சொல்லி இருக்கிறார், நாளைக்கு தாவேகா கூட்டணி ஒன்றை அமைக்குமாயில் அந்த கூட்டணியில் விசிக இடம்பெறும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். தாவேகா கூட்டணியில் இருக்கிறோமா என்றும் நான் சொல்லவில்லை. அமைச்சரவையில் இருக்கிறோம். கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தை 1ஆம் தேதி நடந்ததில் பங்கேற்றிருக்கிறோம். இன்னும் அங்கே எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அதில் இடம்பெறுவோம். ஏற்கனவே ஒரு கூட்டம் நடந்தது. அது தாவேகாவை ஆதரிக்கிற கட்சிகளுடைய ஒரு கூட்டம் தான். அது கூட்டணி அமைப்பதற்கான கூட்டம் தான். அந்த கூட்டத்துல நீங்க போய் கலந்து கொண்டு விட்டாலே தாவேகா கூட்டணிக்குள்ள வந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். இப்போ
தாவேகா தலைமையில ஒரு கூட்டணி அமையும் என்றால் அதில் விடுதலை சிறுத்தைகளும் இடம்பெறும் அப்படிங்கிற. எதுக்கு இப்படி உழப்பம்? விடுதலை சிறுத்தைகள் எங்கள் கூட்டணியில் இல்லை என்று முதலில் சொன்னது திமுக தான், திமுக தலைவர் ஸ்டாலின் தான் அப்படின்னு மெனக்கெட்டு ஏன் சொல்லணும்? அப்படின்னா இது ஒரு விதமா தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கான உத்திய. அதாவது டிஎம்கே எங்களை கழுத்தை பிடிச்சு தள்ளினாங்க, அதனாலதான் வெளியில வந்தோம். இல்லைன்னா நாங்க கூட்டணி சொன்னா டிஎம்கே கூட்டணி தான் இருக்கோம். ஆனால் அதே நேரத்துல தமிழகத்துல ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக விஜயை ஆதரிக்கிறோம். அப்படி இப்படிமா உலட்டி அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வைக்கிறதா? அதாவது இப்போ திருமாவளவனுடைய ஐடியா என்ன அப்படின்னா, தாவேக்காவே ஆதரித்தாகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றார். ஆனால் அந்த முடிவு நானாக எடுத்ததல்ல, திமுகவே என்னிடம் திணித்த முடிவுன்னு அப்படி ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு பாக்குறேன். டிஎம்கே கூட்டணியிலேருந்து வெளியேறணும் நான் ஆசைப்படலையா, ஆனா டிஎம்கே தான் என்னை இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றியது. கூட்டணியில இருக்கிறப்ப எங்க கட்சிக்காரங்க ஒருத்தர், அதான் பனையூர் பாபுவை தூக்கியது டிஎம்கே தான் அப்படின்னு அவர் கொண்டு போக பார்க்கிறார். தாவேகா கூட்டணியில இடம்பெறணும் அப்படின்னா நாங்க தாவேகா கூட்டணி இடம்பெறணும் ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. இதுக்கு எதுக்கு இத்தனை ட்விஸ்ட்? இப்படி அப்படி அப்படி இப்படி என்னதான் திருமாவுக்கு பிரச்சனை? இப்போ நேற்றுக்கு வரைக்கும் டிஎம்கேடைய அலையன்ஸ்ல இருந்த காங்கிரஸ் ஸ்ட்ரைட்டா இங்க வந்துட்டாங்க, சுத்தி வளைக்கல, தாவேக்காவுக்கு ஆதரவு சொல்லி முடிச்சிட்டாங்க. நேற்றுக்கு வரைக்கும் டிஎம்கே கூட்டணி இருந்த ஐயுஎம்எல் ஸ்ட்ரைட்டா இங்க வந்துட்டாங்க. சிபிஐ சிபிஎம் வெளியில இருந்து ஆதரவு, எந்த அந்த நிலைப்பாட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை, குழப்பம் இல்லை. எங்களை கழுத்தை பிடிச்சு தள்ளி டிஎம்கே தான் தலைவர் தான், அதனால இப்படி வந்தோம் இப்படி அப்படி இதெல்லாம் எதுவும் சொல்ல. திருமாவுக்கு என்ன பிரச்சனை? தன்னை ஒரு பக்கம் ஒரு திமுகவின் ஆதரவாளர் போல காட்டிக் கொள்ளுகிறார், திமுக விட்டு விலக விரும்பாத நண்பர் போல காட்டிக் கொள்ளுகிறார். ஆனால் திமுக தான் என்ன கழுத்தை பிடிச்சு தள்ளியது. நாங்க கூட்டணியில இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எங்காலும் ஒருத்தரை தூக்கினது டிஎம்கே, அதனால தாவேகா கூட்டணிக்குள்ள போறோம் அப்படின்னு மெனக்கிட்ட ஒரு காரணம், ஒரு கிரவுண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி இந்த தாவேகா பக்கம் ஏன் தாவணும் அப்படின்னா திருமாவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்ன? அதாவது இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில என்ன பிரச்சனைனா, அந்த கட்சிக்குள்ளேயே திமுகவை ஆதரிக்கிறவர்கள் அப்படிங்கிற ஒரு செட் ஒண்ணு இருந்துட்டு, அந்த குரூப்புக்கு திமுக விட்டு வெளியில வந்தது அப்படிங்கறது அறவே பிடிக்கல. அதே நேரத்துல இன்னும் ஒரு சிலருக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கு அமைச்சர் பதவி கிடைக்குது, இந்த வாய்ப்பை விட்டுட்டோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கெல்லாம் எந்த காலத்துல அமைச்சர் பதவி கிடைக்கும்? ஏதோ லாட்டரி அடிச்சிருக்கு, இந்த 6 மாசமோ 1 வருஷமோ 4 மாசமோ அமைச்சர் பதவியில ஒரு காலத்துல இருந்தோம்னாது நம்ம வரலாற்றுல சொல்லிக் கொள்ளலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு சிலருக்கு ஆசை. இப்ப வன்னியரசே இருக்காருன்னா வன்னியரசு திமுகவுடைய ஆதரவாளர் அடிப்படையில ரொம்ப தீவிரமா அவரை இயக்கி கொண்டிருந்ததே திமுக தான். ஆனா இன்னைக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அமைக்கிட்டாங்க. இப்ப திருமாவளவனுக்கு என்ன இன்னொரு சிக்கல்னா, அவர் தான் அந்த கட்சியுடைய தலைவர், தெரியாத தலைமை அவர் எம்பி ஆகி தொலைச்சிட்டனால இப்ப அவருக்கு அமைச்சர் பதவி இல்லாமல் போச்சு. இப்ப வன்னியரசு அமைச்சராகி விட்டார், தலைவராக இருக்கிற திருமா வெறும் எம்பியாக இருந்து கொண்டு இருக்கிறார். ஏற்கனவே இதுக்கு முன்னால பல சந்தர்ப்பங்கள்ல வன்னியரசுக்கும் திருமாவுக்குமே ஒரு கிளாஷ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு பெற்று இருக்கக்கூடிய வன்னியரசு மேலும் மேலும் வளர்ந்து வருகிறார். இது கட்சியில திருமாவளவனுடைய தலைமைத்துவத்துக்கு விடப்பட்டிருக்க சவால். இப்படி திருமாவளவன் ஒரு கலக்கத்தில் இருக்கிறார், ஒரு கணக்கு போட்டு இருக்கிறார். வன்னியரசுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது திருமாவளவனை நேரடியாக பாதிக்கிறது. ஆனால் திருமாவளவன் ஆசைப்பட்டாலும் அமைச்சராக முடியாத ஒரு சூழ்நிலை. சரி, ஏதாவது ஒரு இடத்துல இடைத்தேர்தலில் எங்கேயாவது போட்டியிட்டு ஆயிடலாமா அப்படின்னா அதுக்கு விஜய் சம்மதிக்கணும். ஆனால் விஜயுடைய நோக்கம் என்ன? இடைத்தேர்தலில் 100% வெற்றியை தாவேகா பெற வேண்டும், அதன் மூலம் தாவேகாவே சுயமாக மெஜாரிட்டியை பெற வேண்டும் அப்படின்னு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏதேனும் ஒரு தொகுதியை திருமாவுக்கு விட்டு தருவதற்கு தாவேகாவும் தயாராக இல்லை. அதனாலதான் அங்கங்க யாராவது கிளப்பி விட்டு தாவேகா அரசில் துணை முதல்வராக திருமாவளவனை கொண்டு வர வேண்டும் அப்படிலாம் பேச வைக்கிறது. இதெல்லாம் சும்மா ஒரு டாக்ஸை டெவலப் பண்ற. யார் அவருக்கு தரங்க? ஆக்சுவலா அமைச்சர் பதவியே கொடுத்திருக்க மாட்டாங்க, வேற வழி இல்லை, இந்த 2 சீட்டு தேவைப்பட்டதுங்கிறதுனால அமைச்சர் பதவியை கொடுத்தாங்க. இல்ல அமைச்சர் பதவியில இடம்பெறுவதா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அப்போ திருமாவுக்கு இருந்தது. அப்போ வன்னியரசுடைய கை ஓங்கியது. எப்போ டிஎம்கேயோட பேரம் பேச தொடங்கினாங்களோ அப்பல இருந்தே திருமாவளவனுடைய கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு இருக்கிறது. கட்சிக்குள்ளேயே அவருடைய செல்வாக்கு சரிந்து கொண்டு இருக்கிறது. கேட்ட தொகுதியை சரியாக பெற முடியவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுல இருந்து, அதே போல ஷானவாஸ், எஸ்.எஸ். பாலாஜி இவர்களுக்கெல்லாம்
உரிய தொகுதியை பெற்றுத்தர முடியவில்லை அப்படிங்கறத ஆரம்பிச்சு பல்வேறு குற்றச்சாட்டுகள் திருமாவளவனை நோக்கி வந்தன. வேட்பாளர் அறிவிப்பு தொடர்பான காணொளி வெளியிட்ட போது அவர் சொல்லியிருந்தார், பல்வேறு விதமான உளவியல் சிக்கலுக்கு மத்தியில் இதை சொல்லுகிறேன்னு. ஒரு வேட்பாளர் பட்டியலை சந்தோஷமா வெளியிட வேண்டியவர் அழுது கொண்டே வெளியிட்டார். இந்த 2026 தேர்தல் தொடங்கியதிலிருந்தே திருமாவளவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இடையில திருமாவளவனே தானே போட்டியிடுவதாக அறிவித்தார். அதெல்லாம் ஞாபகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் கட்சியின் தலைவர் என்கிற முறையில் நான் போட்டியிடுகிறேன். தமிழக அரசியலில், மாநில அரசியலில் நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வெகுவாக மாற இருக்கிறது. இந்த நிலையில் காட்டுமன்னார் கோவிலில் நான் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். காட்டுமன்னார் கோவிலில் தொல் திருமாவளவன். ஆனால் டிஎம்கே முயற்சி செய்து அவர் போட்டியிடுவதை தடுத்தது. என் நிலைப்பாட்டை தள்ளி வைக்கிறேன், என் உத்தியை மாற்றி அமைக்கிறேன். நான் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் மறைந்த தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் இளைய மகன் ஜோதிமணி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவார். ஆக்சுவலா அவர் பிளான் பண்ண மாதிரி போட்டியிட்டு ஒருவேளை அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு திருமாவளவன் மினிஸ்டர் ஆயிருப்பாரு. இப்ப அந்த ஆற்றாமை வேற. நம்ம போட்டியிடன்னு நினைச்சா அதையும் டிஎம்கே கெடுத்தது. கடைசியில ஓசிக்க லாட்டரி வன்னியரசுக்கு அடிச்சு போச்சு. கடைசியில அவர் மினிஸ்டர் ஆயிட்டு இப்ப கட்சிக்குள்ள அவருடைய தாக்கம் இம்பாக்ட் உருவாகி கொண்டே இருக்கிறது. ஒரு இன்ஃபுளுன்ஷியல் பர்சனா கட்சிக்குள்ள திருமாவை காட்டிலும் வன்னியரசு வளர்ந்து கொண்டு இருக்கிறார். அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ வன்னியரசுடைய வளர்ச்சியை தடுக்கணும்னா மினிஸ்டரா இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும். எப்படி மினிஸ்டரா இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியும்? வன்னியரசு கேட்பாரா? அப்படின்னா இந்த அரசுக்கு கொடுக்கிற ஆதரவை வித்ட்ரா பண்ணணும். வித்ட்ரா பண்ணா எங்க போவீங்க? டிஎம்கே பக்கம் போகணும். ஆனால் டிஎம்கே இவங்கள்ட்ட இருந்து ஆளை தூக்குறாங்க. என்ன பண்றது எப்படின்னே தெரியல. எந்த இடத்துல கரெக்டா தன்னுடைய ஃபுட்டை ஒழுங்கா வைக்கணுங்கிறது தெரியல. ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார். நான் இந்த கூட்டணியில் இருக்கிறேன் என்றாலும் இல்லை அப்படிங்கிற விதமாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதான் இந்த புதிய தலைமுறை நிகழ்ச்சியில பிரியன் பேசுறப்போ, திருமாவளவனை வச்சுக்கிட்டே பேசுறப்போ, திருமாவளவன் பார்த்தா ரொம்ப சிரிப்பா வருது அப்படின்னாரு. இன்னைக்கு திருமாவளவன் குழப்பத்தின் உச்சத்தில் இருக்கிறார். பத்திரிகையாளர்களின் பார்வையில் ஒரு காமெடியனாக தெரிகிறார். எல்லோருடைய நகைப்புக்கும் அவர் இலக்காகி வருகிறார். எந்த இடத்துல அவருடைய எந்த கால் பதிந்திருக்கிறது அப்படிங்கிறது யாருக்குமே புரியல. மற்றவங்களுக்கு புரியலைன்னா பரவாயில்ல, திருமாவளவனுக்காக அது புரிந்திருக்க வேண்டும். அவருக்கும் புரியவில்லை என்பதுதான் சோகத்திலும் சோகம். எங்களுக்கு நண்பன் இந்தியா என கூறியிருக்கிறாரே இஸ்ரேல் பிரதமர். இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு இந்தியாவின் 140 கோடி மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இது எந்த கான்டெக்ட்ல கூறினார் என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது ரொம்ப ரீசெண்டா வெள்ளை மாளிகையில் வைத்து அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய உடன்பாடு தொடர்பாக இஸ்ரேலுடைய பல தலைவர்கள் எதிர்மறையாக கருத்து தெரிவித்து வருகின்றனர். அவங்க கடுமையா அமெரிக்காவை விமர்சிக்கிறார்கள். கடந்த சில மாதங்களாக இஸ்ரேல் பயன்படுத்தி வரக்கூடிய போர்க்கருவிகள் எல்லாம் அமெரிக்க மக்களின் வரிப்பணத்தில் தயாரிக்கப்பட்டவை என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கும் இஸ்ரேலை ஆதரித்துக் கொண்டிருக்கிற ஒரே சக்தி மிக்க நாடு அமெரிக்கா தான். அந்த அமெரிக்காவின் நட்பை இழக்கக்கூடிய விதத்தில் இஸ்ரேல் தலைவர்கள் பேசி வருவது கவலைக்குரியது என்று அவர் கூறியிருந்தார். If I was in the cabinet of the Israeli government, I might not be attacking the only powerful ally that I have anywhere left in the entire world. இது தொடர்பா அமெரிக்காவுடைய ஃபாக்ஸ்க்கு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய ஒரே சக்திமிக்க நாட்டின் ஆதரவு என்றால் அது அமெரிக்காவின் ஆதரவு மட்டும்தான் அப்படின்னு ஜேடி வான்ஸ் சொன்னதை மறுத்து, எங்களுக்கு பல சக்தி மிக்க நாடுகளுடைய ஆதரவு இருக்கிறது. உதாரணமாக 140 கோடி இந்தியர்களின் ஆதரவு எங்களுக்கு உள்ளது. இந்தியாவிலிருந்து வரக்கூடிய சமூக ஊடகங்களை எடுத்து பாருங்க, பெருமளவு ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது. First of all, I respect J.D. Vance. We have a very good relationship, but doesn't mean that I agree with everything that he says. And I have to point out this: Donald Trump is the greatest friend we ever had in the White House. And I stand by that completely. Secondly, we have some other friends, like a small country called India.
You know, it has 1.4 billion people. And boy, do we have a tremendous support there. You know, I have this Facebook thing, and I'm just flooded by the overwhelming support there, and we have many others. அதனால இஸ்ரேலுக்கு இருக்கிற சக்திமிக்க நாட்டின் ஆதரவுனாலே அது அமெரிக்க ஆதரவு மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்திய ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது. இதே போல இன்னும் பல நாடுகளின் ஆதரவுகள் எங்களுக்கு இருக்கிறது. வெளியில் தெரிய வந்திருக்கிற ஆதரவை காட்டிலும் எங்களுடைய ஆதரவின் பலம் மிக அதிகம் அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நெத்தன்யாகு பேசியிருந்தார். Let me tell you where we have support, because it's fashionable now, and you know, in many countries, because their media and their social media are inundated with anti-Israel, anti-Semitic material. Many leaders, you know, call me up and say, "Hey, look, I've got this problem with public opinion, but I want you to know we respect you, and can we make some deals, and can you teach us some of the things that your military does, and can we have some of your AI and cyber expertise?" You know, Israel is the number 2 country in cyber in the world, and our technology is absurd. It's so good. The relations are not quite as they appear, and we have many friends, and I have to tell you, இல்ல என்னன்னா, அமெரிக்க ஆதரவு தொடர்பான ஒரு விஷயம் விவாதத்துக்குள்ளாகிற போது அமெரிக்காவுக்கு சமமாக இன்னொரு சக்திமிக்க நாட்டின் ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதற்கு உதாரணமாக அவர் இந்தியாவை சுட்டி காட்டியிருந்தார். அமெரிக்காவை வைக்கிற இடத்துல அவர் இந்தியாவை வைத்திருந்தார். அப்படின்னா உலகின் பார்வையில இன்றைக்கு இந்தியா எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறது. இந்த மாதிரி சொன்னது சாதாரண மனிதர் அல்ல, இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லுகிறார். அவர் சக்தி மிக்க நாடுன்னு சொல்லி இந்தியாவை கோட் பண்றார். அமெரிக்காவை பற்றி பேசுகிற டயத்துல அமெரிக்கா இல்லைன்னா என்ன, மிகப்பெரிய சக்தி மிக்க நாடு இந்தியா, அதனுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறார்னா அமெரிக்காவுக்கு ஈடாக இந்தியாவை வைத்து பேசுகிறார் என்றார். சர்வதேச அரங்கத்துல இந்தியாவுடைய மதிப்பை மோடி எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சோ பெஞ்சமின் நெத்தன்யாவுடைய வார்த்தைகளிலிருந்து மோடி இந்தியாவுக்கு செய்திருக்கக்கூடிய அளப்பரிய பணியை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் ஸ்டேச்சர்ல இந்தியா மிக உயர்வான இடத்தை தொட்டிருக்கிறது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யா. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.